ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல iQ15 மொபைல் பார்த்தாங்க பாக்குறோம். சைனா லாப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கலர்ஸோட ஒரு 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 52K கோட் பண்ணிருக்காங்க. ஒரு 12GB RAM 256GB வேரியன்ட். சோ இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா iQ15 இந்தியன் ரீஜன்ல அதுவும் அமேசான்ல அடுத்த மாசம் அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. டீசர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. சோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அமேசான்ல லிங்க் கீழ கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQ15 பாத்தீங்கன்னா சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. iQ13 பாத்தீங்கன்னா இன்னைக்குமே இந்தியன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஒரு 55,000 ஹையர் வேரியன்ட் 60,000 கோட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த iQ14 எங்கயா அப்படின்னு கேட்டீங்கன்னா iQ14 மொத்தத்துக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. iQ13 பிறகு iQ15க்கு அப்படியே ஜம்ப் பண்ணிருக்காங்க. சரி இருக்கட்டும். இந்த iQ13க்கும் இந்த iQ15க்கும் என்ன வித்தியாசங்களோட எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த வட்டம் ஒரு வேப்பர் கூலிங் சிஸ்டம் 7K ல இருந்து 8K இந்த போன்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதோட டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்கன்னா 6.82 ல இருந்து 6.85 ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து 120 வாட் போனாச்சும் சார்ஜிங் ஸ்பீட், பட் ஆனா இந்த 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட், பட் ஆனா பேட்டரி 7000 mAh பேட்டரி iQ15 ல iQ13 பாத்தீங்கன்னா ஒரு 6000 mAh பேட்டரியோட கொண்டு வந்திருந்தாங்க. அதை தவிர்த்து சென்சார் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சார் இந்த வட்டம் iQ15 ல 882, போன பாத்தீங்கன்னா 816 கொண்டு வந்திருந்தாங்க. சோ இது மாதிரி ஒரு அப்கிரேடோட அண்ட் ஹார்ட்வேர்ல ப்ளூடூத் 5.4 ல இருந்து ப்ளூடூத் 6 ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது போக பேக் சைடுல பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் பதியாத அளவுக்கு A+ பேனல் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடு பேனல் அது மட்டும் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குமே லோ டெம்பரேச்சர் உள்ள மாதிரி இந்த மெட்டல் நாங்க புதுசா எடுத்து வந்திருக்கோம் சொல்லிட்டு கொஞ்சம் கதைகள் விட்டு இருந்தாலும் இந்த iQ15 இன்னைக்கு அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கலர்ஸ் 4 பேஸ். இந்த மொபைல் பார்த்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேச போறோம். என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அது போக பேக் சைடுல இந்த LED லைட் கொடுத்திருக்காங்களா கொடுக்கலையா டீடைலா பேசுவாங்க இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் iQ15 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல iQ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம் நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் அண்ட் ஃபைனலா ஒரு 100 வாட் சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த iQ15 சைனா லாப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அமேசான் ஆபீஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. கூடிய விரைவில் வரப்போகுது. சோ கோட் பேர்ல வரப்போகுது. போன வருஷம் 13 மாதிரியே. சோ லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த டீசரை செக் பண்ணி பாருங்க. அந்த iQ15 பொறுத்தளவு சைனால ஒரு 4 வைப்ரண்டா கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 52K கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் RAM பாத்தீங்கன்னா 16GB RAM 256GB வேரியன்ட் ஒரு 56K கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB RAM 512GB வேரியன்ட் 58K கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வேரியன்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் 62K கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த LPDDR 5X ரேமோட ப்ரோ அல்ட்ரா வேரியன்ட் பாத்தீங்கன்னா 16GB RAM 1TB வேரியன்ட் கிட்டத்தட்ட 68,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 4 கலர்ஸ் அண்ட் ஒரு 4 பேஸ் வேரியன்ட்டோட சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல உங்களுக்கு போன வருஷம் மாதிரி இந்த வட்டம் ஒரு ஸ்கொயர் ஷேப்குள்ள ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல பிளாஷ், அதுக்கு ஒரு பார்டர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த iQ13 பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல LED லைட் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வட்டம் எக்ஸ்டீரியர்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த பார்டர் கீழே LED லைட் எஃபெக்ட் இருக்குங்க. அண்ட் பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான AF+ பேனல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா உங்களுக்கு பிங்கர் பிரிண்ட் சுத்தமா பதியாது. அதுக்கேற்ற மாதிரி பேக் சைடு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல iQ பிராண்டிங் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன இங்க iQ கவர் பண்றாங்கன்னா, நீங்க கேமிங் விளையாடும் போது ரொம்ப ஹீட் ஆயிருக்கூடாது, லோ டெம்பரேச்சர்ஸ் உள்ள ஏற்ற மாதிரி ஒரு மெட்டல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு எழுதி விட்டுருக்காங்க. பட் ஆனா அது ரியல் ஃபேக்டர்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். ஹீட்டிங் இருக்கா இல்ல பெரிய அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆதான் நம்மளால உணர முடியும். ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 220 கிராமும், திக்னஸ் 8.1 mm அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதுல IP68 அண்ட் 610 ரேட்டிங்கும் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் 7000 mAh பேட்டரியும் நோட்டை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிசைன் ஃபேக்டர் சோ போன சீரீஸ்ல பார்த்த மாதிரி இந்த சீரீஸ்லயுமே அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டிசைன் ஃபேக்டர் எல்லாமே அல்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இதுல 4 கலர்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல உங்களுக்கு அந்த மார்பாலிக் ஸ்டைல்ஸ்ல கொண்டு வந்தது சூப்பராகவே இருக்கு. அந்த iQ பக்கத்துல அந்த ரெட்டி ஒரு பேட்டர்ன், கிராபிக்கல் ஓரியன்ட்ல பேட்டர்ன் கொடுத்திருப்பாங்க. வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். மீதி எல்லாமே பிளைனான டிசைன். அண்ட் எப்பயும் போல அந்த உங்களுக்கு அந்த GT மோட் கேமிங் ஏத்த மாதிரி அந்த GT மோட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஒயிட் கலர் வேரியன்ட்டும் அண்ட் எக்ஸ்ட்ரா நாட்டம் அந்த 4th கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்பாலிக் ஸ்டைல்ஸ்ல நல்ல கிராபிக்கல் ஓரியன்ட்ல டிசைனோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொட்டும் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.85 இன்ச்ல அமைஞ்சிருக்கு. LPTO AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க.
144 ரெஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் HDR10+ சப்போர்ட் இருக்கு, HDR VAVD சப்போர்ட் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 2K பேனல் Quad HD+ பேனல்னே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன் 6000 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு பவர்ஃபுல்லான பேனல் எடுத்து வந்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் iQ15 டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மொபைலோட 220 கிராம் திக்னஸ், 8.1 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வித் Origin OS 6 ஓட வரப்போகுது. இந்தியன் ரீஜனுமே Origin OS 6 ஓட தான் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹை-ரெஸ் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 7, Bluetooth 5.6, under display fingerprint sensor and NFC support, IR port and vapor cooling system 8K, அதாவது 8000 mm ஸ்கொயர்ல vapor cooling system இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் Q2 chipset இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஃபார் நெட்வொர்க் கவரேஜ் அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்றதுக்காக. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி, 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்ல சார்ஜரே கொடுத்துறாங்க. அண்ட் 40W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. போன சீரீஸ்ல 120W, இன்னும் 100W குறைச்சு, அதாவது 20W குறைச்சிட்டு 100W கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா பேட்டரியோட எம்ஏஹெச் கூட்டிருக்காங்க. 6000ல இருந்து 7000க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் உங்களுக்கு 45 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் OIS சப்போர்ட்டோட IMX882, போனோட்டம் IMX816, இன்னொட்டம் IMX882 அண்ட் 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ். அது ஒரு சோனி சென்சார் IMX921, 3x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம், 100x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் 50 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்டா 8K 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 frames செகண்ட்ஸ்ல EA சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டே லைட் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸோட இம்ப்ளிமெண்ட் சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு வீடியோ ஸ்டெபிலைசேஷனோட இந்த வட்டம் iQ15ல எடுத்துட்டு வந்திருக்காங்க கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகனோட இந்த வட்டத்தோட லேட்டஸ்டான SoC ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 ஓட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 3nm ஆர்க்கிடெக்ட், 4.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலா இறக்கிருக்காங்க. அண்ட் ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 840 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எப்பயும் போல Q2 சிப்செட் செகண்டரி சிப்செட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஃபார் நெட்வொர்க் கவரேஜுக்காகவும் அண்ட் உங்களுக்கு கேமிங்க்கு இன்னும் பூஸ்டப் பண்றதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வட்டம் 7000 இல்லைங்க 8000 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் LPDDR5X RAM இருக்கு. இந்த ஹையர் வேரியன்ட்லாம் போயிட்டீங்கன்னா LPDDR4 அல்ட்ரா வேரியன்ட்டோட உங்களுக்கு வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அண்ட் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், 144 ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு கேம்ஸ் பிளே பண்ணீங்கன்னா அல்டியா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங், ஆப்ல ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் பாக்குறதுக்கு நல்ல கண்டென்ட்டான டிஸ்பிளே இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த SoC நல்லாவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த வட்டம் உங்களுக்கு இந்தியன் ரீஜன்ல லான்ச் ஆக போற இந்த Origin OS 6னே சொல்லிக்கலாம். சூப்பரா இருக்கு, நல்ல ஃப்ளூயன்ட், நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க விவோ தரப்புல இருந்தே சொல்லிக்கலாம் இந்த iQ போன்ல. சோ SoC எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்தியன் ரீஜன்ல அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க அமேசான்ல அண்ட் சைனாலே லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வைபரான கலர்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு 4 பேஸ் வேரியண்டோ லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியண்டே உங்களுக்கு ஒரு 52K. ஆனா இன்னைக்கு iQ13 56க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 60,000 கோட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த iQ15 இந்தியன் ரேஞ்ச் லான்ச் ஆகும்போது எத்தனை கலர்ஸோட வரப்போகுது அண்ட் என்னென்ன பேஸ் வேரியண்டோட அவைலபிளா இருக்க போகுது அண்ட் இதுல எதுவும் டிராபேக்கோட எதுவும் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்ல ஏதாச்சும் கம்மி பண்ணி பிரைஸ் கட்டுக்காக ஏதாவது கம்மி பண்ணி கொண்டு வர போறாங்களா, இல்ல இதே ஸ்பெக்ஸோட ஹையர் பிரைசிங்கோட வரப்போதா? ஸோ நிறைய விஷயங்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதை தவிர்த்து இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த iQ15 இந்தியன் ரீஜன்ல வரும்போது என்ன பிரைசிங்ல இருந்தால் நீங்க பை பண்ணுவீங்க, ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் iQ15 பத்தி இந்த வீடியோல நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.